கரண்ட் எடுத்துகிட்டு வரோம், நம்ம யார்ட்டுமா கரண்ட் வாங்குகிறோம்? ஜார்க்கண்ட்லேருந்து வாங்குகிறோம். ஜார்க்கண்ட் எவ்வளோ சின்ன மாநிலம். இப்போ ஆடி தள்ளுபடி கூடவே டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். இது இப்போ யூஸ் பண்றது ஆடியில தள்ளுபடி, ஆவணியில டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். போத்தீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர். இப்போ இந்த இது பாருங்க, விக்கிரவாண்டி எலெக்ஷன் வரையும் இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் செட்டில் ஆன பிறகு இப்போ போன மாதத்துலேருந்தே இது ஏற்றியாச்சு. அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க அரசு வந்து திறனற்ற ஒரு ஆட்சி அமைச்சுக்கிட்டு கொரோனாவால் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகிருக்காங்க. அதனால நாங்கள் இதை ஏற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தவொடனே அவங்க எதில் கை வச்சாங்க? போராடிட்டு இருக்காங்க இன்னும். ஆனால் அதுக்கு காரணம் மத்திய அரசு தானே. இந்த மாதிரி ஒரு டைம் நான் கேட்கறது, மாநில அரசு என்ன திட்டம் வச்சிருக்கு? மாநில அரசுக்குன்னு ஒரு திட்டம் சொல்லுங்க. நானே சாப்பிட்டு இருக்கேன், வேற விஷயம். நான் போன வாட்டி 21,000 ரூபா கட்டினேன் எங்கள் வீட்டுக்கு. சாப்பிட்டு அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டே வந்தேன், வயிற்று எரிச்சலாம் கட்டுறேன் அப்படின்னு. கடன் இருக்குன்னா கடனை அடைக்கிறதுக்கான வேலைகளை தமிழக அரசு பண்ண வேண்டியதானே. இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா எதுல இருக்கு? கடன் வாங்குறது தானே இருக்கு. எல்லாமே வாயில வடை சொல்றாங்க அவங்க, எல்லாமே ஏமாற்று வேலைங்க. இதை வந்துருச்சு. ஆனால் அவனுக்கு கொடுக்குற அந்த கடனை எல்லாம் அனுபவிச்சுட்டு விஜய் மல்லையா மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சு டாடா காட்டு போயிடுறானுங்க. Taste the Daily. தமிழ்நாட்டின் அரசியல் களம் தொடர்ந்து மாறிக்கிட்டே வருது. தொடர் கொலைகள், இதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மின் கட்டண உயர்வு, இதை தாண்டி பல நடைமுறை சிக்கல்களை மக்கள் தொடர்ந்து எதிர்கொண்டே வராங்க. இது குறித்த விவரங்களை பாஜகவோட கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மின் கட்டணம் உயர்வு ஏற்றிருக்காங்க. ஆனால் இது வந்து யாருக்கும் பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சி தரப்பில் சொல்லப்படுது. இது எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு? பாதிப்பு இல்லைன்னு எப்படி சொல்கிறாங்க தெரியல. 4 ரூபா இப்போ 45 காசு இந்த விஷயம் வந்து இன்றைக்கி 4 ரூபா 80 பைசா வரையும் ஏற்றிருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 55% வந்து ஏற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு 6,000 கோடி எக்ஸ்ட்ரா வருமானம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் 1,50,000 லட்சம் கோடி கடனில் தான் இருக்குது. கடனில் தான் நாங்கள் இருப்போம். டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழக அரசு இது வந்து எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது வந்து மின்சார தன்னாட்சி அமைப்பு கொடுத்த மின்சார ஒழுங்குத்துறை ஆணையத்திற்கு தான் இது இருக்குது, அவங்க வந்து வருஷம் ஏற்றுக்கிறதுக்கு ஜூலை மாதம் ஸ்டார்டிங்கில் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த இது பாருங்கள், விக்கிரவாண்டி எலெக்ஷன் வரையும் இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் செட்டில் ஆன பிறகு இப்போ போன மாதத்துலேருந்தே இது ஏற்றியாச்சு. போன மாதம் பில்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். போன மாதம் ஜூன் 30ஆம் தேதி 6% ஏற்ற சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து 4.85 கிட்டத்தட்ட 5% வச்சுக்கோங்க. 1% ஏற்றினாலும் ஏற்று தானேங்க. ஏற்கனவே 30% ஏற்றிருக்காங்க. 5,000 ரூபா கட்டின இடத்துல இன்றைக்கி 15,000 ரூபா கட்டுற கண்டிஷன் வரும்போது மறுபடியும் ஏற்றிருக்காங்க. அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க அரசு வந்து திறனற்ற ஒரு ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்குது. இது எப்படி வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி மின்கட்டணம் ஏற்றினா அவங்க ஏற்கனவே கோபத்தில் இருக்காங்க, திருப்பி கோபத்துக்கு ஆளாகுன்ற எந்த ஒரு இதுவும் இல்லை. ரெண்டாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இனிமேல் வர எலெக்ஷன் ஊரக எலெக்ஷன் தான் வருது, ஊரக உள்ளாட்சி எலெக்ஷன் தான் வருது. அதோடு விட்டால் 2026 எலெக்ஷன் தான். இனிமேல் இடைத்தேர்தலோ மற்ற தேர்தல் இல்லை. ஊரக உள்ளாட்சி எலெக்ஷனில் இந்த மின் கட்டண உயர்வு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா கிராமத்தில் உங்களுக்கு தெரியல, குண்டு பல்பு வச்சுப்பாங்க, 2-3 பல்பு வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல வந்து கரண்ட் பில் ஏற்றுன்றது. இதனால் வரையும் கரண்ட் பில்லே கட்டாதவங்க, அதாவது 100 யூனிட் ஃப்ரீ அவங்களுக்குலாம் கரண்ட் பில்லே கட்டாதவங்க இனிமேல் ஒரு 50 ரூபா 60 ரூபா கட்டுற மாதிரி வரனால அது பெரிய பாதிப்பு வராதுன்னு சொல்லி ரொம்ப பிளான்டாக பண்ணுறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், அப்படி பார்த்தா பெரும்பாலான மக்களுக்கு பாதிப்பு இல்லைன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏற்கனவே 30% ஏற்றிட்டீங்க. நீங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் திமுக 2021 என்ன கொடுத்துச்சு, நாங்கள் வந்து மின் கட்டணத்தையும் சொத்து வரியும் நாங்கள் ஏற்ற மாட்டோம், ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஏற்றவே மாட்டோம்னு சொல்லி தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா, கொரோனாவால் மக்கள் பணம் இழந்திருக்காங்க, கொரோனாவால் மக்கள்கிட்ட சேவிங்ஸ் இல்லை, கொரோனாவால் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகிருக்காங்க, அதனால நாங்கள் இதை ஏற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தவொடனே அவங்க எதில் கை வச்சாங்க? மின்சார கட்டணத்தில் தான் கை வச்சாங்க, சொத்து வரியில் 200% கை வச்சாங்க. இது கேட்டதுக்கு போன ஆட்சி செய்யலை நாங்கள் செஞ்சோன்றாங்க. போன ஆட்சி செஞ்சாங்களா செய்யலையான்னு சரியில்லை தான் நாங்கள் உங்களை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் போன ஆட்சியை குறை சொல்கிற வேலையில் நம்ம ஒத்துக்க மாட்டோம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா, இன்றைக்கி மின் கட்டணம் வந்து நீங்கள் சொல்லலாம் ஒரு 5% தான் சரி ஏற்றிருக்காங்க, இது கம்மி தானே. ஏற்கனவே வந்து மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து வருடம் வந்து ஒரு குறிப்பிட்ட மின் தொகையை ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா பேர்டன் தெரியாது. நல்லா கேளுங்க, நீங்கள் வந்து 1% 2% வருஷத்துக்கு ஏற்றுறீங்க, இதை மாதிரி 3% 4% ஏற்றினா கூட வச்சுப்போம். 10 வருஷமாக எதுவுமே ஏற்றாமல் திடீர்னு 30% ஏற்றினா யாராலும் ஸ்டார்ட் பண்ண முடியும்? யாராலையும் சம்பளம் முடியாது. அதில் இப்போ நீங்கள் ஒரு 15,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு எத்தனை 20,000 சம்பளம் ஓனர் கொடுக்க மாட்டார். அதிகபட்சம் 10% இன்க்ரிமெண்ட் கொடுப்பாரு, 1,800 எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. அப்போ யார் பாதிக்கப்படுறாங்க? அதிகமான மின் தேவைகள் இருக்கக்கூடிய மின்சாரம் வச்சுருக்கவங்க தான் பாதிக்கப்படுறாங்க.
கோயம்புத்தூரில் சிறு குறு தொழில் மட்டும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, பீக் ஹவர்னு சொல்லி ஒரு கரண்ட்டை போட்டு பெரிய பிரச்சனை பண்ணி அது இப்போ தான் செட்டில் ஆயிடுச்சு. மத்திய அரசு போராடிட்டு இருக்காங்க. காமன் செட்டில் ஆகல சார், அது இன்னும் டிஸ்பியூட்டில் தான் இருக்குது. இல்லை போராடிட்டு இருக்காங்க இன்னும். ஆனால் அதுக்கு காரணம் மத்திய அரசு தானே, இந்த மாதிரி ஒரு டைமிங் வச்சு மத்திய அரசு வந்து இது பாருங்க, உதய மின் திட்டம் மத்திய அரசுகிட்ட இவங்க கொடுத்துட்டாங்க. அந்த இணைஞ்சிட்டு அதில் மத்திய மாநில அரசுக்கெல்லாம் முதல்ல இணைஞ்சிட்டு அதை பற்றி என்னவோ ஃபாலோ பண்ணிக்கின்றதை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம கேட்கறதுன்னா உங்களுக்கு மின் உற்பத்தி பண்ணான தொலைநோக்கு திட்டம் என்னன்னு தான் கேட்குறோம். நம்ம கேட்கறது ஒரு சிம்பிளான விஷயம் தான். மத்திய அரசு தனியாக வைங்க, அது நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ நமக்கு மின் தேவைகள் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் சாதாரண சாமானிய வீட்டில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஏசி இருக்கிறது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. பணக்கார வீட்டில் மட்டும்தான் ஏசி இருக்கும். பணக்காரங்க அப்பர் மிடில் கிளாஸுக்கு மேலே இருக்கவங்க தான் ஏசி உபயோகப்படுத்துவாங்க, ஃப்ரிட்ஜ் உபயோகப்படுத்துவாங்க. இன்றைக்கி சாதாரண ஒரு ஓட்டு சிமெண்ட் ஓட்டு போட்ட ஒரு வீட்டில் போக அவன் ஏசி வச்சுருக்கான், ஒரு டிவி வச்சுருக்கான், அடிப்படை தேவைகள் வாஷிங் மிஷின் 10 பொருளை வச்சுருக்கான். மின் தேவைகளும் அதிகமாகிட்டுருக்கு. 1, மக்கள் தொகை பெருக்கமும் அதிகமாகிட்டுருக்கு. 2, ரெண்டாவது நகரமாக்கல் அதிகமாகிட்டுருக்கு. கிராமத்துலேருந்து இங்கே நகரம் வந்து குடியேறிட்டே இருக்காங்க. நம்ம சிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ நீங்கள் மின் உற்பத்தி செய்யறதுக்கான தொலைநோக்கு திட்டத்துக்கான எதனா ஒரு பேஸ் இருக்கா? இன்றைக்கி வரை நம்ம மின்ன கடன் தானே வாங்குகிறோம். அப்படி பார்த்தா நம்மளோட கவர்மெண்டோட இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் மின் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். கூடங்குளத்தில் 6 பிளான்ட் வரைய அதில் 2 பிளான்ட் ஆப்ரேட் ஆரம்பிச்சு 2 பிளான்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் 2 பிளான்ட்டுக்கான வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா அதுக்கான வேலைகளும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா மாதிரி தான் நம்ம கணக்கு. எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட தானே சார் பண்ணுது. கண்பாக்கு மின் நிலையத்தில் இருக்க 36 மொத்த கரண்ட்டு தமிழக அரசு தான் எடுத்துக்குது இதுவரையும். நெய்வேலியில் 36 கரண்ட்டை பெங்களூர், கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் நம்ம மிகப் பண்ணுறோம். அது அவங்க ப்ராசஸ். சரிங்களா? இன்றைக்கி வந்து கூடங்குளத்தில் ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட 3 யூனிட் மட்டும் தான் நமக்கு தராங்க. மிச்சதெல்லாம் ப்ராசஸில் போகுது. எப்போதுமே ஒரு திட்டம் வந்து பெரிய ப்ராசஸாக மத்திய அரசு கொண்டு வரப்போ அங்கே சார்ந்திருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் பேஸ் பண்ணி தான் அவங்க திட்டம் போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டை வச்சு போட மாட்டாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கான முன்னுரிமை கொடுப்பாங்க, அதிகமான கரண்ட் கொடுப்பாங்க, வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. அது உண்மை. நான் கேட்குறது மாநில அரசு என்ன திட்டம் வச்சுருக்கு? மாநில அரசுக்குன்னு ஒரு திட்டம் சொல்லுங்கள். மின் கப்பு இப்போ நெமிலியில் என்ன சொல்கிறாங்க, கடல்நீர் குடிநீர் திட்டம் வந்து நாங்கள் 1100 லிட்டர் வந்து இப்போ திறந்துட்டோம், இப்போ செகண்ட் யூனிட் திறக்க போகிறோம்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. இனிமேல் வந்து கடல் நீரை வந்து நாங்கள் வந்து சுத்திகரித்து நம்ம தென்சென்னை மாவட்டங்களுக்கு கொடுக்க போகிறோம். இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பெய்கிற மழைகளை எப்படி சேமித்து அதை வந்து தேக்கம் பண்ணி அதை எப்படி மக்களுக்கு விநியோகம் பண்ணுற ப்ராசஸை விட்டாங்க. எவ்வளோ தண்ணி போனாலும் அது வழியாக போய் கடலில் கலக்கட்டும், நான் கடல் நீரை மறுபடியும் சுத்தம் பண்ணுறேன்னா அது வேறு மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க. அது என்னன்றது அவங்க தான் விளக்கணும். அதே மாதிரி நான் உதாரணமாக சொல்கிறேன், அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மின் தேவை அதிகமாகிறது. அந்த தேவை அதிகமான மின்னுக்கான அடிப்படை திட்டங்கள் என்ன? எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்ம தேர்தல் மேனிஃபெஸ்டோன்னு என்ன கொடுத்தாங்க? இந்த ஒரு சம்மரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தான் கையாண்டுருக்குன்ற அரசு தான் எடுத்துக்கணும். அங்கே வரப்போ செந்தில் பாலாஜி சொல்லியாங்க, அனில் கட்சிச்சுன்னு. அதெல்லாம் 2 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட ஏரியாவில் சிட்டியில் மட்டும்தாங்க ப்ராப்பர். நிறைய இடத்துல மின் கட்டணும். எங்கள் ஊரில் புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம்லாம் குறிப்பிட்ட டைம் மின் கட்டுறாங்க. நான் தான் பார்த்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க நீங்கள் ஆஃப் ஆகல. இதுக்கு முன்னாடி லேட்டஸ்டாக கோயம்புத்தூர் போயிருந்தேன், முந்தானத்து 4 நாள் முன்னாடி போயிருந்தேன். கிட்டத்தட்ட 6 ஹவர் கரண்ட்டே இல்லை. அதெல்லாம் எல்லா இதுலையும் நடக்குது. நான் முன்னாடி ஆட்சி நீங்கள் கம்பேர் பண்ணால் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்கள் தான் பதில் சொல்லணும். முன்னாடி ஆட்சின்ற ப்ராசஸ் சொல்ல போக மாட்டேன். ரெண்டாவது நம்ம கேட்குறதுன்னா இப்போ என்ன, ஃபஸ்ட்டு 100 யூனிட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் 100 யூனிட்லேருந்து 400 யூனிட் எவ்வளோ? 4 ரூபா 15 காசு. 15 காசுலேருந்து 45 காசு இப்போ இருக்குது. 4 ரூபா 15 காசு. கரெக்டாக? இப்போ நாம் என்ன பண்ணுறோம், மினிமமாக இப்போ நான் சொன்ன ப்ராசஸ்க்குள்ளே வாங்க. ஒரு வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி இருக்குது, மற்ற பொருட்கள்லாம் இருக்கிறப்ப இன்றைக்கி சிட்டியில் குறிப்பாக சென்னையில் வாழ்கிற மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸு யாருன்னா 400 யூனிட்டுக்குள்ளே கரண்ட்டை யூஸ் பண்ண முடியுமா? யாராலும் யூஸ் பண்ண முடியாது. எப்படி லோவர் மிடில் கிளாஸ்க்கு 4 யூனிட்டுகளில் தான் வரும். இருந்தாலும் நான் இங்கே ஏசி வச்சு மோட்ரு, இன்றைக்கி தண்ணி வேணால் மோட்டர் அடிக்கணும். மோட்ரு மிகப்பெரிய பம்பு, மோட்டர் அடித்து தண்ணி மேலே ஏற்றி விரைவு பண்ணால் அது பெரிய ப்ராசஸ், பெரிய லெவலில் அது கரண்ட் செலவாகும். அப்போ எப்படி இருந்தாலும் லோயர் மிடில் கிளாஸோ அப்பர் மிடில் கிளாஸோ நார்மல் பீப்புளு 500 யூனிட்டை தாண்டிடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ 4 ரூபா 40 பைசாக்கு வந்துடுறாங்களா? 4 ரூபா 80 காசு. 80%, 4 ரூபா 40 பைசாலேருந்து 4 ரூபா 80 பைசாக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு யூனிட். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் தான் டிஜிட்டல் மீட்டர் கொண்டு வரேன்னு சொன்னீங்க, மாதம் கணக்கிடுறேன்னு சொன்னீங்களே. அப்போ 2 மீட்டர் ஸ்கீம் உதயிலேருந்து ஃபாலோ பண்ண இன்னும் இடங்கள் இது வரல. இங்கே இருக்கு. நான் அவங்க சொன்ன தேர்தல் மேனிஃபெஸ்டோ சொன்னதான் நான் கேட்குறேன். மாதம் மாதம் கணக்கீடு பண்ணுவோம், டிஜிட்டல் மீட்டர் கொண்டு வந்துடுவோம், நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம், நாங்கள் வந்து மீட்டரை வந்து குறிக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஆகிடும். சரி, அந்த ப்ராசஸ் கூட லேட் ஆகுதுன்றது கூட வச்சுக்கோங்க. சரி, அது கூட நீங்கள் வந்து சரியான திட்டமிடல வரல, மிஷினரிஸ் நீங்கள் கேட்ட மாதிரி கிடைக்கலையோ, ஏதோ ஒன்று தடங்களை கூட நான் ஏற்றுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மாதம் மின்கடன் நீங்கள் குறிச்சிங்கன்னா இப்போ என்னோட யூனிட் நான் 2 மாதத்துக்கான யூனிட் ஆட்டோமேட்டிக்காக நான் 5 யூனிட்டை தாண்டிடுறேன்னா மாதம் குறிச்சா எனக்கு எவ்வளோ வரும்? 250 யூனிட் தானே வரும்.
நான் 550 45 நாளுக்காக 45 நாள் கணக்கு சொல்கிறேன். மாதம் குடிச்சிங்க நீங்கள் எவ்வளோ நாள் 45 நாள் 45 நாள் குறிக்கிறேன்னு வச்சுக்கிங்கன்னா 28 நாள் குறிக்கிறீங்க. அப்புறம் 20 நாள் டைம் எடுக்கிறீங்கன்னா அது 2 பாகமாக பிரித்தா நான் யூனிட் ஸ்லாப் தாண்ட மாட்டேன்ல. ஆட்டோமேட்டிக்காக யூனிட் ஸ்லாப் என்ன எவ்வளோ வரும் எனக்கு? ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடுமா? 250 தான் வரும். நான் தேவையில்லாமல் 4 ரூபா 15 காசு ஏற்றி இப்போ 4 ரூபா 40 பைசா கட்ட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போ நேரடியாகவே அரசாங்கம் நம்மளை எப்படி ஏமாற்றுகிறது தான் நம்ம கேட்குறோம். நம்ம ஏற்கனவே கடன் சுமையில் இருக்கிறோன்னா வயிறு எரிஞ்சு தான் கட்டுறான். ஒவ்வொரு வாட்டி நல்லா கேளுங்க. நீங்கள் மின்சார வாரியத்தில் போய் ஒருத்தன் கரண்ட் பில் கட்டுறப்ப வயிறு எரிஞ்சு கட்டுறான், வயிறு சாபமோடு கட்டுறான், சாபம் விடுறான். நானே சாப்பிட்டுருக்கேன், வேற விஷயம். நான் போன வாட்டி 21,000 ரூபா கட்டினேன் எங்கள் வீட்டுக்கு. சாபம் விட்டு அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டே வந்தேன், வயிற்று எரிச்சலாம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் கட்டு வந்தேன். 21,000 அப்பர் மிடில் கிளாஸுக்கு எவ்வளோ பெரிய பணம். இன்றைக்கி வந்து கூட ஒரு 10,000 போட்டால் ஒரு வண்டி வாங்கலாங்க, கூட ஒரு 30,000 போட்டால் ஒரு பவுன் தங்கம் வாங்கலாங்க. இன்றைக்கி அந்த ப்ராசஸில் தங்கமாக இருக்குது இன்றைக்கி கரண்ட்டு. அப்போ நீங்கள் வந்து அதை 50% பிரித்து எனக்கு மாதம் கணக்கிட கூட்டு தான் இது தமிழக அரசால் முடியுமா இல்லையா? நீங்கள் மீட்ரு கொடுத்துறது தானே பெரிய ப்ராசஸாக சொல்கிறீங்க. மாதம் கணக்கிடுகின்றனா அப்போ மாதம் கணக்கிட்டால் இந்த ஸ்லாபை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து 100% பேர் இருக்காங்களா? அதில் 80% பேர் யார்? அப்பர் மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸ் தான். லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் கம்மி தான் சார் தமிழ்நாட்டில். அது அப்பர் மிடில் கிளாஸாக நீங்கள் என்ன நினைக்கிறோம்? பெருசாக லெவலாக இல்லைங்க. ஒரு கார் வச்சுருக்க பேர் 2 கார் வச்சுருக்கோம் அப்பர் மிடில் கிளாஸ் தான். வாடகை வீட்டில் இருக்கிறவனும் சொந்த வீடு வச்சுருந்தா அவன் அப்பர் மிடில் கிளாஸ் தான். அவன் வந்து அம்பானியும் அதானியோட நீங்கள் அவனை கம்பேர் பண்ண முடியாது. அவங்களாம் தனி ட்ராக். பெரிய லெவலாக தொழில்துறை வச்சுருக்க வந்து அப்பர் மீடியாவில் இருப்பாங்க. நான் சொல்கிறது இது மீடியா தான். இவனோட எக்ஸ்ட்ரா 2-3 பொருள் வச்சுருப்பான், இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பான், அவ்வளோதான். ஆனால் அவனுக்கும் ஒரு பட்ஜெட்டு தான் இருப்பான். அவன் 2 கார் வச்சா 2 டிரைவர் போட்டிருப்பான், 2 வீடு இருந்தால் 2 வீடு மெயின்டைன் பண்ணியிருப்பான். அப்போ மாதம் நீங்கள் மின் கட்டணம் தொடர்ந்து வேலை வந்தால் என்னுடைய பங்களிப்பு வந்து 50% எனக்கு கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி 50% கிடைக்கக்கூடாது. இந்த ஸ்லாபை தாண்டறதுக்காக தான் இதை வச்சு இன்னும் ப்ளே பண்ணுறாங்க. சொல்ல தமிழக அரசு நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நீங்கள் வந்து இப்போ 4 ரூபா 75 பைசா நாங்கள் வந்து ஏற்றிருக்கோம்னாலும் ஏற்றுக்கிறோம். தமிழ்நாடு மின்சார வாரியம் சொல்கிறத தமிழ்நாடு மின்சார ஒழுங்கீட்டு ஆணையம் சொல்கிறத இவங்க சொல்கிறாங்க, நம்மளும் அதை ஏற்றுக்கிறோம், மாற்று இல்லை. ஏன்னா அது வந்து முதலேருந்தே ஏற்றிட்டிங்கன்னா தெரியாது, திடீர்னு வந்து ஏற்றினால ப்ராசஸ் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மாதம் பண்ணால் இப்போ நான் 18,000 கட்டின இடத்துல எனக்கு 9,000 தானே வரும். என்னோட லாபம் என்னுடைய கையிருப்பு அதிகமாகல, என்னோட சேவிங்ஸ் அதிகமாகல. அப்போ திட்டமிட்டே தமிழக அரசு மின்கட்டணம் மூலம் மக்களை வஞ்சிக்கிறது. 1. 2வது, இன்றைக்கி 1,60,000 கோடி கடன் இருக்குது, 1,60,000 கோடி கடன் இருக்குன்னா கடன் இருக்குன்னா கடனை அடைக்கிறதுக்கான வேலைகளை தமிழக அரசு பண்ண வேண்டியதானே? அது வந்து மக்கள் மனதில் சுமத்து தான் அதை பண்ணணுமா? கடனை அடைக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. 1,60,000 கடன் இருக்குது. எப்போ சொல்கிறீங்க? 20 வருஷம் ப்ராசஸ் சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க, இவங்க ஆட்சியில் அமௌண்ட் சொல்லி இப்போ 1,60,000 கோடி கடன் இருக்குது. அப்படியே வாங்க தமிழ்நாடு மாணவருக்கு போக்குவரத்து கழகத்துக்கு வாங்க, 1,50,000 கோடி கடன் இருக்குது. தமிழக அரசால் செயல்படுத்துகிற எல்லா வாரியமும் எல்லா துறைகளும் வந்து 1,50,000 மேலே கடன் தான் இருக்குது. எல்லா அரசு துறைகள் மேலேயும் இருக்குது சார். மத்திய அரசுலையுமே அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. நான் மத்திய அரசுக்குள்ளேயே போகல. நான் கேட்குறது உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் தான் நான் கேட்குறேன். ஒரு சிம்பிள், நீங்கள் என்ன சொன்னீங்க? இன்றைக்கி தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக எதில் இருக்குது? கடன் வாங்குறது தானே இருக்குது. எல்லாருக்கும் இங்கே என்ன தெரியும்? நம்மளோட ஜிடிபி நம்ம ஸ்கேலுக்குள்ள தானே சார் கடன் வாங்குறோம். அப்படி பார்த்தா இந்தியாவோட ஓவரால் வேல்யூவை விட நம்ம மத்திய அரசு அதிகமாக கடன் வாங்கியிருக்கு. மத்திய அரசு அந்த செக் வச்சதுனால தாங்க நீங்கள் ப்ளே பண்ண முடியல. இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ கடன் வேணால் வாங்கிப்பீங்க, எனக்கு தெரியும். ஆனால் க்ரோத் இருக்குல்ல சார், இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக வருது, வரி அதிகமாக கட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம். இது வாங்கிட்டு இப்போ பீகார் மாதிரியோ யூபி மாதிரியோ நம்ம வாங்குற அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் நம்ம கரெக்டாக அந்த ஜனங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணனா ஒரு நியாயம் இருக்குது. சொல்றதெல்லாம் ஏற்றுக்கிறேன். தொழில்துறையில் இன்றைக்கி நம்ம வந்து 2வது இடத்துலேருந்து இன்றைக்கி நம்ம 5வது இடத்துக்கு போயிட்டோம். 2வது இடத்துலேருந்து இன்றைக்கி 5வது இடத்துல போய்ட்டோம். தொழில்துறையில் நமக்கு கரண்டில் தான் நம்பர் 1 இருக்கும். உற்பத்தி திறன்லையும் அதே மாதிரி தான் ஆகிட்டோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சார், உற்பத்தி திறன் அதிகமாக இருக்குன்றதான் எல்லா கம்பெனிஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு சில கம்பெனி போனதுனால நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப பின்னாடி போயிடுச்சுன்னா நம்ம சொல்லிட முடியும். சரி, நீங்கள் உங்களோட இதுக்கே வரேன். இப்போ முதலீட்டர் மாநாடு போட்டாங்க. தமிழ்நாடு எத்தனை கம்பெனிஸ் வச்சுருங்க, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பணம் ரொட்டேஷன் ஆச்சுன்ற வெள்ளை அறிக்கை கேட்குறோம். இதுவரையும் தமிழக அரசு எதுவுமே கொடுக்கலையே. நீங்கள் இன்னும் செயின் கோபினும் இன்னும் கொரியாவுடைய ஹுண்டாய் கம்பெனியும் ஒரு 10 கம்பெனி வச்சு தானே ஓடின்னு இருக்கிறீங்க. புது கம்பெனிஸ் என்ன சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வாய் விட்டு சொல்லுங்கள். இது ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக அரசு வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. சார், இந்த கம்பெனி செயின் கோபினோட 2nd யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க, மகேந்திராவோட 2nd யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க, அதானி போட்டு வந்து இங்கே இதில் இன்னும் பெருசாக ஆரம்பிச்சிருக்காங்க. எதனா ஒன்று சொல்லுங்கள், எதனா ஒரு கம்பெனி பேர் சொல்லுங்கள், நான் கேட்டு ஏற்றுக்கிறேன். எல்லாமே வாயில வட சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே ஏமாற்று வேலைங்க. இதை வந்துருச்சு. ஸ்பெயினில் போய் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டோம், மலேசியாவில் போய் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டோம், துபாயில் போயிட்டு குடும்பத்தோடு போயிட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் அமெரிக்கா போகிறோம், அங்கேருந்து கொண்டு வரணும். எப்போ கொண்டு வருவீங்க? ஆட்சி முடிஞ்ச பிறகா? இத்தனைக்கும் வந்து
ஸ்ரீ சிட்டிக்கு இங்கேருந்து எவ்வளோ இது போயிருக்கு, இங்கேருந்து குஜராத்துக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ போயிருக்கு, இந்த கர்நாடகா எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் டேட்டா கேட்டால் அது பெரிய ப்ராசஸ். அது உள்ள நம்ம போனால் கர்நாடகாவில் வந்து அவங்களால தொழில் தொடங்க முடியல. பிஜேபி கவர்மெண்ட் வந்து 40% வரைக்கும் கமிஷன் வாங்குதுன்னு தான் அங்கேருந்து பாதி பேர் வந்து ஓசூரில் ஆரம்பிச்சாங்க. ஏத்தர் உட்பட பல கம்பெனிஸ், ஏத்தர் டாடா உட்பட பல கம்பெனிஸ் ஓசூருக்கு கர்நாடகாவை விட்டு ஓசூர் வந்ததுக்கான காரணமே அங்கே இருக்க கவர்மெண்ட் அதிகமாக கமிஷன் வாங்குறாங்கன்றது காரணமாக தான். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுவரையும் எந்த இதுலையும் கமிஷனே வாங்கல. நீங்கள் சொல்ல அப்படி இல்லை சார், கம்பேரிட்டிவ்லி கர்நாடகாவுக்கு போயிடுச்சுன்றீங்கல்ல, அதனால நீங்க சொல்ற கம்பெனி எல்லாம் சின்ன சின்ன கம்பெனிஸ்ங்க. நான் சொல்றது பெரிய பெரிய சார். இன்வெஸ்ட்மென்ட். ஏத்தர் கம்பெனி பெரிய கம்பெனி, 1000 ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு கம்பெனி அல்ஸ்டாம் கம்பெனி இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க வந்து அங்கே போச்சு, ஸ்ரீ சிட்டிக்கு தான் போச்சு. ஜெகன்மோகன் ரெட்டி தான் தூக்கிட்டு போனார். இப்போ ஏடிஎம்கே பீரியடா டிஎம்கே பீரியடான்னு தெரியாது, ஆனால் போயிடுச்சு. பெரிய கம்பெனி அது. அந்த மாதிரி கம்பெனி சொல்கிறேன். இன்னைக்கு கூட செமி கண்டக்டரில் ஒரு கம்பெனிஸ்க்கான ப்ராசஸ் இங்கே போயிட்டு இருக்குங்க. நம்ம ஆமாம், பெகாட்ரான் விஸ்ட்ரான்றது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு சைடில் போயிட்டு எல்லாமே போயிட்டு இருக்குங்க. நம்ம சொல்கிறது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம் கொடுங்க. இன்றைக்கி மின்சார கட்டணம் ஏற்றத்துக்கான இன்னொரு பெரிய பிரச்சனைனா, நம்ம வந்து புது கம்பெனிஸ் உள்ளே வரப்போ அவங்க நிறைய கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டு தண்ணி கொடுக்கணும், கரண்ட் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இதெல்லாம் ரோட் ஃபெசிலிட்டி கொடுக்கணும், எல்லாமே ஃபெசிலிட்டி, ஃப்ளைட் ஃபெசிலிட்டி, ஷிப் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்தா தான் உள்ளே வருவான், மாற்று இல்லை. ஆனால் அவனுக்கு கொடுக்குற அந்த கடனை எல்லாம் அனுபவிச்சுட்டு விஜய் மல்லையா மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சு டாடா காட்டு போயிடுறானுங்க. இப்போ என்ன ஓடி போகிறதுக்கு காரணம் யார் சார்? முதல்ல கடன் கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் எவ்வளோ கொடுத்தாங்க, இன்றைக்கி வெளியில் போனவங்கள எவ்வளோ நம்ம சொத்தம் முடக்கியிருக்கோம், அதெல்லாம் எப்படி ரெக்கவரி பண்ணியிருக்கோம். 14 லட்சம் கோடி ரெக்கவரி பண்ணி தமிழ்நாடோட இந்தியாவோட கருவூலத்தை சேர்த்துருக்கோம். தனி வேலை 14 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா வே ஆஃப் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு எதுவுமே இருக்குல்ல. அதுதான் எல்லாருமே அது பண்றது தான். தள்ளுபடி வேற, வாரா கடன் வேற. ஒரு வாரா கடன்னால இப்போதைக்கு அது கவர்மெண்ட் கிடையாதுங்க. வாரா கடன் என்னைக்குமே அவங்க சொத்தை ஊர்ஜிதம் பண்ணி டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஒரு பேலன்ஸ் ஷீட் போடுறப்ப வாரா கடன் நீங்க வச்சே ஆகணும். நீங்க வசூல் பண்ணாதான் அது வந்து உள்ள இன்கம்ல வரும். வசூல் வராட்டி அது வாரா கடன் தான். வாரா கடன்னா அவருடைய சொத்தை வந்து ஜப்தி பண்ணணும், அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். பெரிய ப்ராசஸுங்க. நீங்கள் விஜய் மல்லையாவுக்கு நம்ம எத்தனை வாட்டி நோட்டீஸ் கொடுத்து லண்டன்லேருந்து இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். அவர் இங்கே லண்டன்லேருந்து வேற ஊருக்கு போகிறாரு, அங்கேருந்து வேற ஊருக்கு போகிறாரு, ஆட்டோ காட்டிகிட்டே எப்படி இருக்கிறாங்க. அது இன்டர்நேஷ்னல் சட்ட விதிகள் வேறங்க. இந்தியன் கவர்மெண்ட் முடிஞ்சாலோ அவர் கொண்டு வந்து இங்கே இருக்க ஜெயிலெல்லாம் வேற காட்டணும். நாங்கள் எந்த ஜெயிலில் இருக்கணும்னு நீங்கள் காமிச்சா தான் நாங்கள் வருவோம், நாங்கள் வந்து பர்மிஷன் தருவோம்னு சொல்லி ஒரு நாடு சொல்லுன்னு சொல்லி விஜய் மல்லையாவுக்கு தனியாக ஒரு ஜெயிலை ரெடி பண்ணி அதை ஃபோட்டோலாம் பிடிச்சி இந்த மாதிரி ஜெயில் தான் இப்படி இருக்கும், இப்படி தான் நீங்கள் வரணும்னா அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது இன்டர்நேஷ்னலாக அந்த நாட்டுடைய சட்டத்திட்டம் படி போகுது. வெளியே போன பிறகு நம்மளுடைய நாட்டு இதுவும் கிடையாது. நம்ம இன்டர்போல கேட்போம், அங்கே இருக்க அரசாங்கத்திட்ட பேசுவோம், எல்லா வேலையும் தான் பண்ணிட்டு இருக்கோம். மத்திய அரசு எல்லா துறை வேலையும். ஆனால் அது ஓவர் நைட்டில் நடக்காது. அது பெரிய வேலை. அது உள்ள போல. இப்போ புது புது கம்பெனிஸ் உள்ளே வரனா அந்த கம்பெனிஸ்க்கு வந்த மின்சாரத்தை நம்ம இலவசமாகவோ மானியத்தில் கொடுக்குறப்ப அந்த சுமை யாருக்கிட்ட வரும்? கன்சியூமர் நம்ம கிட்ட தானே வருது. எல்லா கவர்மெண்ட்டும் அதை தானே சார் பண்ணுது. கேட்கறது நீங்கள் ஏற்றுனதுனால தான் கேட்குறேன். ஏன் ஏற்றுனீங்கன்றது கேட்குறேன். அதுவும் நம்ம சுமை தானேங்க, அதுவும் நமக்கு சுமை. இப்போ நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் எண்டாவிட பாதிக்கப்படுறது யாருன்னு பாருங்க. நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக காய்கறி விலை ஏறிச்சுன்றாங்க. ஏன்னா அந்த போக்குவரத்துக்கான செலவு ஏறப்ப தக்காளி விலை ஏறுது, வெங்காயம் வருது. எண்டாவிட பாதிக்கிறது யார்? கன்சியூமர் தானே பாதிக்கிறான். ஒரு அரசாங்கம் எதுக்கு நடைபெறுதுன்னா கன்சியூமருடைய நலனை போக்குறது தான் ஒரு அரசாங்கம் நடைபெறுது. அப்போ திமுக ஆட்சி நல்லதோ கெட்டதோ 1967 இங்கே ஆட்சியில் இருக்குது. 5 முறையிலேருந்து 6 முறை இங்கே ஆட்சியில் அமைந்திருக்காங்க. இதுவரையும் மின் உற்பத்தி செய்வதற்கான தொலைநோக்கு திட்டங்கள் வந்து திமுக ஆட்சியில் பண்ணியிருந்தால் இன்றைக்கு நிறைய பண்ணியிருக்காங்க சார். என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. மணலி இதுவாகட்டும் சரி, பிளான்ட் ஆகட்டும் சரி, தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து பல இடங்கள் ஹைடல் பவர் ஸ்டேஷன் நிறைய பண்ணியிருக்காங்க. சொல்றது வந்து எப்படி சொல்றதுன்னா 200 யூனிட் 100 யூனிட் நீங்க சொல்லிட்டு ஒரு மாநில அரசுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ சார் பண்ண முடியும். எங்கேருந்துமா கரண்ட் எடுத்துட்டு வரோம்? நம்ம யார்ட்டுமா கரண்ட் வாங்குறோம்? ஜார்க்கண்ட்லேருந்து வாங்குறோம். ஜார்க்கண்ட் எவ்வளோ சின்ன மாநிலம், அங்கேருந்து வருது. கல்பாக்கத்தில் தயாரிக்கிற கரண்ட் நம்ம கொடுத்தா நம்ம ஏன் ஜார்க்கண்ட் கிட்ட போய் வாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல சார். ஏங்க, அதாவது ஒரு கவர்மெண்ட் மத்திய அரசு கொடுக்குற தோப்புக்கும் பிரைவேட்டாக கொடுக்குற தோப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ரைவேட்டாக நம்ம அதிகமாக வாங்குறோம். இன்றைக்கி வந்து ஒரு யூனிட்டுக்கு நம்ம கிட்டத்தட்ட 5 ரூபா ஏன் கட்டுறாங்கன்னா நம்ம 7 ரூபா மேலே வாங்குறோம் ஒரு யூனிட்டை வெளியில். இன்னைக்கு காற்றாலை மின்சாரம் நம்மளுக்கு மின்சாரம் ஏடிஎம்கே பீரியட்ல இருக்கிற 10 ரூபாயிலிருந்து 11 ரூபாய் வரைக்கும் நம்ம வெளியே காசு கொடுத்து வாங்கி காற்றாலை மின்சாரம் நம்ம வெளியே போயிட்டுச்சுல. காற்றாலை மின்சாரம் குறிப்பிட்ட இயற்கையுடைய டைம்ல தான் அது கிடைக்கும். எல்லா டைமும் கிடைக்காது. சூரிய வெப்பத்துக்கான சோலார் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து சூரிய வெப்பத்தின் மூலம் நீங்க வந்து மின்சாரத்தை நீங்க உற்பத்தி பண்ணா 350 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீயாவே மத்திய அரசு அனுமதிக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கான உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ மானியம் நாங்கள் தரோன்னு சொல்லி சோலார் பிளான்ட்டுக்கான சூரிய சக்தின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸை பண்ணி மத்திய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இப்போதான் மாநில அரசு முடிச்சுக்கிட்டு மாநில அரசு கட்டிட எல்லா கட்டிடங்களும் நீங்கள் இனிமேல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சிஎம்டிலுமே அப்ரூவ் வாங்கி ஒரு கட்டிடம் கட்டிங்கன்னா மேலே கண்டிப்பாக சூரிய தாள்கள் பதிக்கணும். கம்பல்சரி பதிக்கணும். அது கவர்மெண்ட் பில்டிங்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் பில்டிங்காக இருந்தாலும் சரி, ஃப்ளாட்டாக இருந்தாலும் பதிச்சாதான் அவங்களுக்கு அப்ரூவல் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க.
இதெல்லாம் குஜராத்தில் முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க அவங்க ப்ராசஸில். இவங்க நம்ம இப்போ தான் வரோம். சூரிய தகடுகள் தயாரிக்கிறதுல லீடிங்காக இருக்கிறது, ஓவரால் வேர்ல்டில் லீடிங்காக இருக்கிறதுல குஜராத் ஒன் ஆஃப் த மேஜரான இடம். சைனாக்கு அடுத்தபடியே குஜராத் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு கரெக்டாக டேட்டா தெரியல. அதிகமான சோலார் அந்த பேனல்ஸை தயார் பண்ணுற கம்பெனிஸ் குஜராத்தில் தான் இருக்குது. அதனால் அங்கே அவங்க அதை பண்ணுறதுக்கும் தமிழ்நாடு பண்ணுறதுக்கான வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம குஜராத் கிட்ட வாங்கி தான் நம்ம இங்கே மோடிஜி அவர்கள் வந்து குஜராத்தோட முதலமைச்சராக இருக்கப்ப இங்கே என்னென்ன பற்றாக்கிட்ட பெரிய பூகம்பத்தில் நடந்தது. குஜராத்தில் ஹச் மாவட்டத்தில் பெரிய பூகம்பம் என்னென்ன பண்ணால் நம்மளோட இன்கம் சோர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றப்ப தான் அவங்க ரோட் ஃபெசிலிட்டி அதிகப்படுறாங்க, அதிகமான ஹார்பர்ஸ் கொண்டு வராங்க, அதிகமாக வந்து கரண்ட்டை வந்து நிலக்கரி மூலம் பண்ணாமல் வேறு எங்கேயும் வாங்காமல் நம்மளே தன்னார்வலர்கள் பண்ணு சொல்லி ஒரு ஆற்றங்கரையிலையும் நர்மதா ஆற்று போன்ற நிறைய ஆற்றங்கரைகள்லாம் வந்து சோலார் பிளான்ட் அங்கங்கே ப்ராசஸ் பண்ணி அது பெருசாக இப்போ வந்து நிறுவி தொலைநோக்கு திட்டம் மாதிரி பண்ணதுனால தான் இப்போ நம்ம வரோம். இன்றைக்கி நம்மளோட கரிமல வாயு வந்து 2050 வந்து அதிகமான கரிமல வாயு வந்து வெளியிடக்கூடாதுக்கான ஒரு ஒப்பந்தத்தில் இந்திய அரசு கையெழுத்திட்டுருக்கு. அதனால தான் இன்றைக்கி பேட்டரி வண்டிக்கான ப்ராசஸை நிதின் கட்கரி ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்கிறார். நாங்கள் பெட்ரோல் டீசல் வந்து இது அதிகபட்சம் பெட்ரோல் டீசல் எவ்வளோ சீக்கிரம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி பேட்டரி வாகனங்களுக்கும் சோலார் மூலம் பயன்படுற வாகனத்தை அதிகப்படுத்தும், அதற்கு மானியம் தரும். அப்படின்னா பேட்டரி வாகனங்களுக்கும் சூரிய சக்தி வாகனங்களும் ஓட தான் நமக்கு என்ன நடக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய காற்று மாசுபடாமல் இருக்கும். நீங்கள் அதிகமாக உயிர் வாழலாம். இதெல்லாம் வந்து எப்பயோ மற்ற நாடுகள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ தான் ஃபாலோ பண்ணவே எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம நாடு பெரிய நாடு. ஒரு மாநிலமும் ஒரு கிங் மாதிரி சிற்றரசல் மாதிரி இருந்தால் அவங்க அந்த நாட்டு மக்கள் அந்த மாநிலத்துக்கு இருக்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே அவங்க ஆட்சி போடுறாங்க. இந்த திட்டமாக இது எங்களுக்கு வேணாம், புதிய தேசிய கல்விக் கொள்கையாக இது உங்களோட வச்சுக்க, நாங்கள் ஒரு கல்விக் கொள்கை வச்சுக்கிறோம், நீங்கள் வந்து ஆதார விலை கொடுக்குறதுக்கு நீங்கள் ஒரு ரேட் வச்சுருக்கீங்களா, நாங்கள் தமிழக அரசு வந்து ஒரு ஆதார விலை கொடுப்போம்னு சொல்லி அவங்கவுங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அதனால தான் டபுள் இன்ஜின் கான்செப்ட் அதுதான் கொண்டு வர சொல்கிறாங்க. டபுள் இன்ஜின் இருந்ததுன்னா இங்கே இந்த மாதிரி தோய்வே இருக்காது. இந்த மாதிரி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருந்து தான் கர்நாடகாவில் பிஜேபியால் பெருசாக ஒரு ஒர்க் பண்ண முடியல. பாதி இடங்களில் கமிஷன் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டை வைப் அவுட் பண்ணிட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் கமிஷன் வாங்குறாங்கன்றது சசிகாந்த் செந்தில் போன்ற ஆட்கள்லாம் வலைதளில் பார்க்கப்பட்ட ஒரு செய்திங்க. கமிஷன் வாங்கினா நேரம் கோர்ட்டில் கேஸை போட்டு ஒருத்தர் தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. பல பேர் அரெஸ்ட் பண்ண யாருமே தண்டிக்கப்படலைங்க. லாஸ்ட்டாக எலெக்ஷன் அப்போ கூட தான் பிஜேபி வீட்லேயே கட்டுக்கட்டாக பணம் எடுத்தாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளே இருக்கிறாங்க. தண்டனை வாங்கி கொடுத்தாதாங்க. ஒருத்தர் வந்து வாயிலேயே வச்சு தாங்க ஓட்டினாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தண்டனை வாங்கி தர ப்ராசஸே பெரிய ப்ராசஸாக இருக்குல்ல. அப்போ அதுதாங்க சட்டம், வேறு வழியில் சொல்ல முடியாதுல்லைங்க. நீங்கள் வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் குற்றம். நீங்கள் ராகுல் காந்தி எதில் இருக்காரு? நீங்கள் ராகுல் காந்தி ஜாமீனில் தானே இருக்காரு, தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. 2 இதில் ஜாமீனில் இருக்காருல்ல. ஹெராய்டு வழக்குலையும் தண்டனை ஜாமீனில் இருக்காரு. அந்த மோடின்ற பேரை வந்து தப்பாக உபயோகப்படுத்துறதுலையும் நீங்கள் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குல்ல. அந்த மாதிரி தண்டனை நிறுத்தப்பட்டதுன்னா இங்கே ப்ராசஸ் இருக்குது. அவர் என்றைக்கு தண்டனை பெறுகிறாரோ அன்றைக்கி தானே அவருடைய பதவி போகும். அதுவரையும் அவர் குற்றவாளி நம்ம சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் ஒரு ஆட்சி கவர்றதுக்கு இங்கே கூட சமூக விடயங்களுக்கு கூட சேர்த்து 40% கமிஷன் வாங்கினேன். இப்போ கூட தான் சித்தராமையா சிவகுமார் வந்தோடனே நான் 50% கமிஷன் கேட்குறான்னு ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? இதே இதில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது போஸ்டர்லாம் வட்டி பெரிய ப்ராசஸ் ஆச்சு. யாரையோ கழிப்புடுறாங்க. அது வந்து நிரூபிக்கப்படணும், ஊர்ஜிதப்படணும், தண்டனை வழங்கப்பட்ட பிறகு தான் அதை பற்றி நம்ம பொதுவெளியில் பேசணும். சும்மா எலெக்ஷனுக்காக என்னென்னமோ இப்போ ரபேல் கூட தான் பெரிய கமிஷன் வாங்கிட்டாங்க, பெரிய கமிஷன் வாங்கிட்டு கோர்ட்டுக்கு போவாங்க, கேஸை போட்டாங்க. டாக்குமெண்ட் சொல்லிச்சு மத்திய அரசு சொல்றது. மத்திய இல்லைங்க, கோர்ட்டு சொல்லிடுச்சுங்க. ரபேலில் எந்த முகாந்திரமும் இல்லை, டிஸ்மிஸ் ஆகுதுங்க. கோர்ட்டு சொல்கிறதாங்க ஏற்றுக்கணும். டாக்குமெண்ட் தொலைஞ்சிச்சுன்னு சொல்லலாம், அதெல்லாம் வேறு ப்ராசஸ். கோர்ட்டில் போயிடுச்சு, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ரபேலில் வந்து இந்த ஊழல்லாம் நடைபெறலை, இது சம்மந்தமான எந்த ஊழல் நடந்ததுக்கான முகாந்திரம் எதுவுமே இல்லை, கேஸ் டிஸ்மிஸ் இருந்துச்சுன்னு அதை ஏற்றுக்கிறோம். அதே 2G வழக்கில் கனிமொழி அவர்களும் ராஜா அவர்களும் குற்றம் புரிந்தாருன்றது கோர்ட்டு நம்புது. ஆனால் அதற்கான ஆவணங்களை தவறிட்டாங்க, டிஸ்மிஸ்டு. விட கோர்ட்டு சொல்கிறது மத்திய அரசு ஏற்றுக்குதா இல்லையா? இதே அப்போ நம்ம பிஜேபி சார்ந்த சிபிஐ வழக்கு தான் அங்கே இருக்கிறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் தான் நடக்குது. பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் தான் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவு அவங்க போராடுறாங்க, அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல, டிஸ்மிஸ் ஆகுது. அதை நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா? அது மாதிரி தான் இதையும்